நண்பர்களே, இது 2 நாள் ஒருங்கிணைத்து பண்ண பதிவு. ஆகையால் கோச்சுக்காம பாருங்க. இது உருப்படியா பண்றதுல நாள் 24 காலைல எந்திரிச்சுன்னா பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்ச கையோட சேனலோட தற்போதைய நிலைமை பார்த்துட்டு தெக்க கொடுத்திருந்த துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதையும் ப்ராப்பரா மடிச்சு டாப்ல இருந்த தம்பியை டவுன் ஆக்கிடுவார் நண்பர்களே. இப்ப நான் தான்டா ஊரோட டெக்கிய சொல்லுகிறேன். எல்லாவனுமே எனக்கு டாப். மடிக்க வேண்டிய துணியெல்லாம் பக்காவா மடிச்சு வச்ச கையோட செட்டிங்கா நம்ம பேக்ல பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆனதுனால பிரஷ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கான பதிவு இதோட தொடர்ச்சியா வரும், அதையும் சேர்த்து பாருங்க. காலை 8:30. குட் மார்னிங். இது உருப்படியா பண்றதுல நாள் 25 அண்ட் இறுதியான பதிவு நண்பர்களே. காலையிலே வண்டி எடுத்துட்டு எங்க போறேன்னு கேட்காதீங்க. நமக்கு தேவையான விளக்குகளுக்கு உபகரணங்கள் வாங்கணும். அப்படியே பேங்குக்கு போயிட்டு வந்த கையோட வீட்டுல வந்து கடைசியா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சென்னைக்கு போற காரணத்தினால புக்கு பொட்டி படிக்கை எல்லாம் பக்காவா மடிச்சு வச்ச கையோட அதுக்கப்புறம் பேகையும் தூக்கின்னு கவலையோட ஊரை விட்டு வெளில போயிட்டேன். போகும்போதே கண்ணெல்லாம் கலங்குச்சு நண்பர்களே. இந்த பதிவுல நிறைய உணர்ச்சிகரமான சம்பவங்களா இருக்கலாம். நிறைய பேரை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் சாப்பிட வேண்டிய டைம் ஆனால சாப்பிட்டு வந்துட்டு வெளியே வந்து பாக்குறேன் 4 பஸ் சென்னைன்னு போட்டுருந்துச்சு. மீண்டுமா எப்படியே தட்டு தடுமாறி போக வேண்டிய பஸ்ல ஒழுங்கா போய் சேர்ந்த கையோட இந்த சோகமான பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆதரவு தந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் பறக்கும் முத்தங்கள்பா. பாய் பாய். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.